Hi friends, welcome to Forward IAS. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து குட் நியூஸ் தான். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2011 பார்த்தீங்க இருந்தீங்கன்னா அப்போ இருந்த கவர்மெண்ட்டே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு கேஸ் போடுறாங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், சரிங்களா, இந்த டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அண்டு மெம்பர்ஸ் அவங்கள வந்து இந்த மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையோட வரம்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அப்பீல் போடுறாங்க அவங்க. ஸோ அந்த கேஸில் தான் வந்து இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அண்டு மெம்பர்ஸ், ஸோ அவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள்ளே கொண்டு வரப்படுறாங்க. ஸோ அவங்களும் வந்து எதுவும் தப்பு பண்ணால் விசாரணைக்கு வந்து இனிமேல் உட்படுத்தப்படுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஆட்டோனமஸ் பாடி, சரிங்களா, தனிச்சையான அமைப்பாக இருந்ததுனால அந்த கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறைய ஊழல்கள் வந்து வெளிப்படையாகவே நடந்துச்சு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அந்த போன குரூப் 4லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சென்டரில் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகி அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக இந்த ஊழல் வந்து பெருமளவில் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஹைகோர்ட் ஃபார் their historical judgment. இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக உண்மையாகவே டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களோட அந்த உழைப்பு வந்து சுரண்டா போடுறது வந்து தடுக்கப்படும். ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் வரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே பாசிட்டிவ், தேங்க்யூ.